கோவில் புளியோதரையை எப்படி பொடி அரைச்சி வீட்லேயே ஈஸியாக செய்யலாங்கிறது தான் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம். அந்த புளியோதரைக்கு சைட் டிஷ்ஷாக ஒரு சூப்பரான துவையல் ரெசிபி ஒன்று செய்யலாமா? வாங்க. இந்த துவையல் புளியோதரைக்கு மட்டும் இல்லை, சூடான ஒயிட் ரைஸ் கூட போட்டு பெசன்ட் சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். செய்யலாமா? இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கலாம். இது கூட நான் ஒரு பெரிய சைஸ் தேங்காயில் ஒரு அரை மூடி தேங்காயை இதோட நான் சேர்த்துக்கிறேன். ஒரு 5 வரமிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. இது கூட தேங்காய் வதங்கினதுக்கப்புறமா 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கல்லையை இதோட ஆட் பண்ணிடுங்க. கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு பொன்னிறமாக பொட்டுக்கல்லையும் தேங்காயும் வதங்கணும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஊற வச்ச புளி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறமா கடைசியாக ஒரு 4 பல்லு பூண்டு இதோடு சேர்த்துட்டு 1 நிமிஷம் மட்டும் வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்து தேவையான உப்பு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து துவையல் பக்குவத்தில் அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த துவையல் புளியோதரை கூட சூப்பர் காம்பினேஷன். எந்த சைடிஷும் தேவையில்லை. ஒயிட் ரைஸ் கூட பசங்க சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.